மேட்ச் ரிலே பண்றதுக்கு எவ்வளவு ரேட் வாங்குறாங்க தெரியுமா? 460 கோடி. சென்னை கார்பரேஷனுக்கும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் சேப்பாக்கு வாடகை அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர்டு லீஸ் டீட், அது படியாக வாடகை பாக்கி 2081 கோடி ரூபாய். 2081 கோடி வாடகை பாக்கியை வெறும் 250 கோடி ரூபாய் கணக்கில் வர வைத்து மீதியை ஊழல் செய்ய இபிஎஸ் முயல்கிறார். சுப்ரீம் கோர்ட் இடிக்கணும்னு சொன்ன ஒரு ஸ்டாண்டை அந்த அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர் பண்றப்ப டைப் அடிக்கிறப்ப ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஹாஃப் த மார்க்கெட் ரெண்ட்னு அடிக்கிறதுக்கு பதிலாக டபுள் த மார்க்கெட் ரெண்ட்னு அடிச்சிட்டாங்க. குதிரை பந்தயத்தை ஒழித்ததின் நினைவு போட்டுருப்பாங்க. சட்டம் சரியில்லைன்னு சொல்லி தோத்து குதிரை ரேஸ் நடந்துட்டாங்க. ஆனா அங்கேயும் வாடகை ஒழுங்கா கொடுக்கல. கிரிக்கெட் ஸ்டேடியம் ஐபிஎல் மேட்ச் நடந்தா ரிலே எல்லாரும் செல்லுல பாக்குறீங்க, டிவியில பாக்க இல்ல, எங்க நடந்தாலும் டிவியில பாக்குறாங்க, செல்லுல பாக்குறாங்க, இடிஏ ஸ்டாரா என்ன இந்த இது இப்ப ஜியோ ஹாட் ஸ்டார்ல எல்லாம் பாக்குறீங்க. ஒரு மேட்ச் ரிலே பண்றதுக்கு எவ்வளவு ரேட் வாங்குறாங்க தெரியுமா? 460 கோடி. வித்த ஆக்ஷன்ல வித்த ரேட், அதுக்கு விளம்பரத்து மூலமா அவங்க எடுக்கணும். ஹாட் ஸ்டார் அதை எடுத்தது 460 கோடி ஒரு மேட்சுக்கு. சேப்பாக்ல வருஷத்துக்கு 9 மேட்ச் நடக்குது. ஃபைனல் செமிஃபைனல் வந்தா இன்னும் ஜாஸ்தி. மினிமம் அந்த ரவுண்ட் ராபின் மேட்ச்ல 9 மேட்ச் நடக்கணும். அப்ப 4600 கோடி ஒரு வருஷத்துக்கு. 2015 மத்திய அரசின் தணிக்கையாளர் சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அக்கவுண்ட், அந்த தணிக்கை அறிக்கை 2004 ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சென்னை கார்பரேஷனுக்கும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் சேப்பாக்கு வாடகை அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர்டு லீஸ் டீட், அது படியாக வாடகை பாக்கி 4 to 15 வரைக்கும் உள்ள வாடகை பாக்கி 2081 கோடி ரூபாய் அப்படின்னாங்க. சரியா? இது வசூல் பண்ணாம இருக்குதுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்தது. எந்த தமிழ் பத்திரிகையிலும் போடல, டைம்ஸ் நவுல டிபேட்டும் நடந்துச்சு. ஆனால் தமிழகத்தில் இது பேசப்படல. 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஸ்டாலின் என்ன ஒரு ட்வீட் போட்டார்னா, 2081 கோடி ரூபாய் வாடகை பாக்கி, அது கூட 2015 வரைக்கும் தான். இன்னும் 3-4 வருஷத்துக்கு இன்னொரு 400-500 ஏறி இருக்கும். சரியா? 2081 கோடி வாடகை பாக்கியை வெறும் 250 கோடி ரூபாய் கணக்கில் வர வைத்து மீதியை ஊழல் செய்ய இபிஎஸ் முயல்கிறார். ஆக இவர் ராஜினாமா பண்ணும். அவர் எப்பயுமே அது அந்த வியாதி விட முடியாதவருக்கு அப்படின்னு ட்வீட் போட்டார். அந்த ட்வீட்டை உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அது தவிர இப்போ இந்த இது இருக்கு, இது நீங்க ஆஃபீஸ் இங்க வச்சிருக்கீங்க. பிராக்டிக்கலா இது கமர்ஷியல் வாங்கியிருக்காங்களான்னு தெரியாது. ரெசிடென்ஷியல் பில்டிங்ல கமர்ஷியல் நடத்தக்கூடாது. நான் சொல்றது சட்டப்படி. இது தவிர சில விதிகள் இருக்கிறது. அது இந்த 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 ரோட்ல இவ்வளவுதான் கட்டலாம். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக உங்களுக்கு எளிதா நினைவில் வருதுன்னு சொன்னால், ஏஆர் ரஹ்மான் ஈசிஆர்ல ஒரு கான்செப்ட் பண்ணாரு, டிராபிக் ஜாம் ஆச்சு. அது மாதிரி சேப்பாக் ஸ்டேடியத்துல 3 ஸ்டாண்டு 2008-9 காலகட்டத்தில் கட்டினாங்க. அது கட்டுறதுக்கு எந்த அப்ரூவலும் வாங்கல. அந்த 3 ஸ்டாண்ட்ல 15,000 பேர் உட்காரலாம். இந்த எக்ஸ்ட்ரா 15,000 பேர் வந்தா மேட்ச் 12 மணிக்கு போனா வீட்டுக்கு போகணும். ஸோ டிராபிக் என்ன சிக்கல் வரும்னு புரிஞ்சுக்காங்க. பெண்கள் மொலஸ்டேஷன் எல்லாம் நடந்துச்சு ஈஸியா அந்த ஏஆர் ரஹ்மான்ல. இந்த அப்ரூவலே இல்லைன்னு என்னை போல சமூக செயல்பாட்டர் வழக்கு போத இடிக்கணும்னு ஹைகோர்ட்ல போக. ஏன்னா அப்ப ஆட்சி திமுக, மத்தியிலையும் அவர்கள் கை காட்டிய மன்மோகன் சிங், சோனியா ஆட்சி. இது டிஎன்சிஏ உடைய சேர்மனாக இருந்தது இந்தியா சிமெண்ட்ஸ். இது அவர் தான் கலைஞர் டிவிக்கு அந்த 2G ஊழலில் 60 கோடிக்கு பணம் கொடுத்தவர், ரொம்ப நெருக்கமானவர் கலைஞருக்கு. ஸோ அதுல அந்த எந்த அப்ரூவல் இல்லைன்னு 2010 தீர்ப்பு வந்துச்சு. 15 சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிடுச்சு அந்த 3 ஸ்டாண்டையும் இடிக்கணும்னு சொல்லிட்டு. 2019-20 வரைக்கும் அந்த 3 ஸ்டாண்ட்லயும் டேப் போட்டு வச்சிருப்பாங்க. கிரிக்கெட் மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள்ல தேடினாலே கிடைக்கும். அந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணக்கூடாது. 2019 வாக்கில் இபிஎஸ் இருந்த பொழுது உங்களுக்கு திமுகவும் 2 பேரும் சேர்ந்துகிட்டு ஒரு நெகோசியேஷன் பண்ணி அந்த 2081 கோடிக்கு பதிலாக ஏதோ ஒரு அமௌண்ட், அது கரெக்டான அமௌண்ட் எனக்கு இன்னும் கிடைக்கல, நெட்ல ஆர்டிஐல போட்டு வாங்கணும், எதையோ ஒரு அமௌண்ட்டை 100-200 கோடிக்குள்ள வரவு வச்சுட்டு இந்த 3 இதுக்கும் பக்கத்துல கீழே இருந்த ஒரு கேன்டீனையும் ஜிம்மையும் இடிச்சுட்டு இது ரெகுலரைஸ்னு ஓபன் பண்ணி இந்த ஆட்சி வந்த பிறகு கலைஞர் கருணாநிதி ஸ்டாண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் இடிக்கணும்னு சொன்ன ஒரு ஸ்டாண்டை யாரோ ஒரு கீழே இருக்கிற ஆள் கொடுக்கணும், இல்லாட்டி அங்க பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஸோ அப்படி ஒரு பேட்டன்ட் இல்லீகல். அதுல 2081 கோடி
2015 வரைக்கும் நம்ம இருக்கிறது 26. ஒரு பேச்சுக்கு ரஃப்லி 2026. 150 கோடி. ம். ஆனாலும் நான் உங்களுக்கு இப்போ வேண்டாம், பொய்யே வேண்டாம். அந்த அறிக்கையை முழுக்க படிச்சா என்னாச்சு, டிஎன்சிஏ தரப்புல என்ன பதில் சொன்னாங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர் பண்றப்ப டைப் அடிக்கிறப்போ ஒரு தப்பு பண்ணிட்டாங்களாம். ம். ஹாஃப் த மார்க்கெட் ரெண்ட்னு அடிக்கிறதுக்கு பதிலா டபுள் த மார்க்கெட் ரெண்ட்னு அடிச்சிட்டாங்களாம். அப்பா எவ்வளவு பெரிய mistake. இல்ல அது Half உண்மையான்னு விட எனக்கு double ஆ? இல்ல நான் உண்மையான்னு தெரியாது, நான் உண்மைன்னே ஏத்துக்கிறேன். ம். அப்ப 2081 டபுள் ரெண்ட்னா மார்க்கெட் ரெண்ட் 1080 1040, அதுல பாதினா 515. 515ங்கிறது 15 வரைக்கும். அண்ட் எவ்ரி இயர் 10% அல்ல 5% இன்க்ரீஸ் போட்டாலும் 1500 கோடி. இப்ப எவ்வளவு வந்திருக்கு நான் சொல்றது 2000 அந்த சிஏஜி அறிக்கைக்கு முன்பும் அதன் பின்பும் 2026 வரைக்கும் உள்ள வாடகைன்னு போட்டீங்கன்னா 1000 கோடிக்கு மேல, குறைந்தபட்சம் 1000 கோடிக்கு மேல வரணும். அந்த இதோடைய தொகுதியுடைய எம்எல்ஏ யாருமா, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி எம்எல்ஏ, முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர். சரியா? சோ இந்த இன்னும் டிஎன்சிஏ உடைய சேர்மன் யார் தெரியுமா? பொன்முடியுடைய மகன் அசோக் சிகாமணி. சோ ஒரு போன் பண்ணியிருந்தா இதை வசூல் பண்ண முடியும். இவ்வளவு நிதி சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல, ஐ மீன் சிஏஜி அறிக்கை மேலோட்டமா படிச்சா 3000 கோடிக்கு மேல போகும். நம்ம உண்மையாக அதை முழுக்க அந்த சைட் சொல்றது கரெக்டா செக் பண்ணணும். செக் பண்ணி எடுத்தாலும் 1000 கோடிக்கு மேல. இது இன்னொன்னு, இது ஒரு 8 ஏக்கரோ 9 ஏக்கரோ. நம்ம கிண்டி ஸ்டேஷன் தெரியும் இல்லையா, அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ரேஸ்கோஸ் ரோடு. ரேஸ்கோஸ் உடைய இடம் 190 ஏக்கர். நீங்க மவுண்ட் ரோடு போயிருக்கீங்களா? ஜெமினி மேம்பாலம் பார்த்திருக்கீங்களா? நுங்கம்பாக்கம் ஹைவேல இருந்து அப்படி அண்ணா சாலைக்கு திரும்பினீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிலை இருக்கும், குதிரை வீரர். அது கீழே என்ன எழுதிப்பாங்க தெரியுமா? குதிரை பந்தயத்தை ஒழித்ததின் நினைவுன்னு போட்டிருப்பாங்க. கருணாநிதி ஒரு சட்டம் போட்டு, ஆனா அது சட்டம் சரியில்லைன்னு சொல்லி தோத்து குதிரை ரேஸ் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா அங்கேயும் வாடகை ஒழுங்கா கொடுக்கல. இது என்ன பண்ணுவாங்க, எவ்ரி 3 வருஷம் ஒரு தடவை ஆடிட் எழுதுறப்ப வாடகையை ஏத்தி இவ்வளவு பாக்கின்னு எழுதுவாங்க. ஒரு லெவலுக்கு மேல ஆடிட்டர் அப்ஜெக்ஷன் போக, வழக்கு போக 2023 செப்டம்பர் மாதம் வந்த தீர்ப்பு. 2004 வரை உள்ள வாடகை பாக்கி 730 கோடி. இது ஒரு மாதத்தில் தர வேண்டும். 2004 முதல் 23 வரை உள்ள வாடகை பாக்கி 12300 கோடி, 13000 கோடி அப்படின்னு வந்துச்சு. நான் அதை பார்த்த உடனே நான் என்னுடைய துறையே வங்கிகளுக்காக நிலத்துடைய மதிப்பை போடுறது. 13000 கோடி வருமா வராதான்னு நானே சந்தேகப்பட்டேன். அதிகாரிகள் ரொம்ப தப்பா போட்டாங்களான்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரேஸ்கோஸ் பக்கத்துல இருக்கிற கிண்டி வேளச்சேரி ரோட்ல டிஎல்எஃப்க்கு சொந்தமான வெறும் 4.25 ஏக்கரை 700 கோடிக்கு இவங்க கொரமண்டல் வாங்கினாங்க. அப்போ ஒரு ஏக்கர் 100 கோடிக்கு மேல போகுது. அப்ப 190 ஏக்கர் 19,000 கோடி எளிதாக போகுது. இன்னும் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு. சோ வேல்யூ இருக்கு. பட் 13,000 கோடி அதிகமா இருக்கட்டும், 5000 கோடினே குறைங்க. வசூல் பண்றதுக்கு ஏதாவது வழி. அதை சீல் வச்சுட்டு அதுக்குள்ள எதையோ 4 குளம் பண்றேன்லாம் ஏதோ பண்ணி கேஸ போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. வசூலுக்கு எதுவும் நடக்கல. சோ இது மாதிரி ஊழல். அடுத்து மாயாஜல் எடுத்துக்கங்க. மாயாஜல் என்ன சமூக சேவை பண்றாங்களா? சிம்மத்துக்கு அந்த இடத்த அன்னைக்கு ஈஸியா ரொம்ப பெரிய இடம் கிடையாது. நான் சொல்றேன் 93 காலத்தில் சரி இது டெவலப் ஆற ஏரியா, இந்த 2 ஏக்கர் ஏதாவது யூஸ் ஆகும்னு 2 ஏக்கரை வருடத்துக்கு 23 லட்சம் ரூபாய் என்ற ரேட்டில் நீங்க பில்டிங் கட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எத்தனை வருஷம் டீசன் தெரியல. 30 வருஷமா இருந்தா அதுவே முடிஞ்சு போயிடுச்சு. 30 இருந்தால் சரியா, அதுக்கு வாடகை 23 லட்சம் ரூபாய். அடுத்து வந்த கலைஞர் ஆட்சியின் போது கீழே ஏதோ பண்ணி, நான் திமுக தொடர்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது, 98 வாக்குல பட்டா எதையோ அவங்க பேர்ல மாத்திக்கிட்டு இந்த இடமே எங்களுக்கு சொந்தம், வாடகை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க சண்டை போட்டு 2022 போய் மாயாஜால்னு போட்டு கூகுள்ல தேடுங்க, மாயாஜால் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, அதுல இந்த இடம் அரசுக்கு சொந்தமானது, அவர்கள் கோரியது தவறு, வாடகை கொடுக்கணும்னு தீர்ப்பு வந்திருக்கு. இப்ப 23 லட்சம் ஒண்ணுமே இல்லாத ஈசிஆர் அன்னைக்கு, இன்னைக்கு ஈசிஆருடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். ஒரு ஏக்கர் அங்க 100 கோடிக்கு மேல இன்னைக்கு போயிடுச்சு. சோ இது மாதிரி எனக்கு தெரிஞ்சது இந்த 3. இது மாதிரி காஸ்மோபாலிட்டன் கிளப்ல என்ன நிறைய தெரியும், பட் அதோடைய வேல்யூஸ் எவ்வளவு பாக்கிங்கிறது தெரியாது. சோ இதையெல்லாம் பார்த்தால் ஒண்ணு இல்லம்மா, ராஜகண்ணப்பன் ஒருத்தர் தெரியுமா? அவரு ஒரு கிரவுண்ட் இது ஏர்போர்ட் ரோட்ல ஒரு 5 ஏக்கர் ஒரு 800 கோடி ரூபாய் அரசாங்க நிலத்தை தன்னுடைய மகன்கள் பேர்ல வச்சிருக்காரு. அதை அரப்போர் ஜெயராமன் எல்லாத்தோட போட்டும் மீட்கிற வேலை செய்யப்படவில்லை.
ஸோ இது மாதிரி கையை வச்சால் திரு பொன்முடி அவர்கள் இதுல 1.5 கிரவுண்டு வீடு இதுல இதுல வச்சிருக்காரு. அதுக்கு பேர் என்ன சொல்றது, சைதாப்பேட்டை. இது அதுவும் அரசாங்க இடம்னு தீர்ப்புகள் வந்து ஆனால் உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் சரி, விஜய்க்கு என்ன வாய்ப்பு, இதையெல்லாம் சரி செய்தால் நிதி வரும். இன்னொன்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க, உடனடியாக ஏதாவது பண்ணணும். இப்ப எப்படி 200 யூனிட் கொடுத்தாரோ இந்த 1000 2500 ஆக்குவாரு, 6 சிலிண்டர். அதை விட இன்னொரு வழி, இந்த ஊழல்களை வேகமாக வழக்கு போட்டு என்னுடைய எதிர்பார்ப்பு ஜூன் மாதத்திற்குள்ளாக குறைந்தபட்சம் 4 முன்னாள் அமைச்சர்கள் கைதும் ஆகக்கூடும். அது இதையே திருப்பி போடும். இவங்க இந்த நெகட்டிவ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போய் டிஃபென்ஸ் ஆகும். ஸோ இவர் இப்போ அஃபென்ஸ் பண்ணா மாறும். இந்த சைடில் இதையும் மீட்கணும். இதான் என்னுடைய ஐடியான்னு சொல்லுது. அப்பா! எவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா மக்களுக்கு தெளிவா புரியிற மாரி சார் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம்.